ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸில் அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இப்போ நைட்டுக்கு டின்னர் ரவா தோசை அப்படின்னு பார்க்கலான் இருக்கோம். ரவா தோசைக்கு இந்த டம்ளரால் 1.25 டம்ளர் ரவை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே 1/2 டம்ளர் கம்மியாக மைதா எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி இவ்வளோ பெரிய இன்ச்சு நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அலம்பி தோல் சீவி இது கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துட்டுருக்கேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது இப்போ எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் தோசை பார்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன். பொட்டுக்கடலை தேங்காய் இதில் ஒரு கை நம்ம கொஞ்சம் ரவையை வச்சுட்டு வாக்கும் போது வச்சுனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே கரகரன்னு அதுக்கோசரம் அந்த டைமில் எடுத்து போட்டுக்கலாம் அந்த ரவையை. இப்போ இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். மைதாவும் போட்டுக்கலாம். ஜீரகத்தையும் போட்டுடலாம். மிளகையும் போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா முதல்ல ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கல்லுப்பு தான். ஊறும்போது இது நல்லா இதாகிடும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டுருவோம். இந்த ரவையை வாக்கும்போது போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கரகரன்னு. அப்போதைக்கு போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா ஊறிடும். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பார்த்து விட்டுக்கலாம். வாக்கும்போது ரவை ஊறி கெட்டியாகிடும். அப்போ 1 டம்ளர் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம என்ன வேணால் தொட்டுக்கலாம். சட்னி, சாம்பார். அது நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் வச்சு தான் அரைக்க போகிறேன். இன்னும் 1 டம்ளர் 4 டம்ளர் விட்டுருக்கேன். இது அது ஊற ஊற கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் வாக்கும்போது இன்னும் நம்ம 1 டம்ளர் விட்டுக்கலாம். வாக்கும்போது காட்டுறேன். Thank you. I love you. நான் மறந்து போயிட்டேன். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா அந்த சகப்பு கலர் கொடுக்கும்.
இந்த தண்ணி எவ்வளோ ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும். ஏன்னா அது வந்து ரவை டக்கு 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 டக்குன்னு இறுகிக்கும். இன்னொரு தோசை பார்க்குறேன். ஐஸ்வர்யா பொங்கும் அக்ஷய திருதியை திருநாள். அக்ஷய திருதியை முன்னிட்டு நீங்கள் வாங்கும் தங்க கிராமங்களுக்கு ரூபாய் 200 முதல் 400 வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. சர்க்கரை கூட மறந்துட்டேன். சர்க்கரை நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ அதை ப்ரௌனிஷ் மாதிரி கொடுக்கும். இப்போ தான் போட்டிருக்கேன் சர்க்கரை நான். அன்பான இல்லாத ஒரு பொம்பளைய இந்த சமுதாயம் என்னைக்கும் தன்மானத்தை நீ விட்டு கொடுத்துடக்கூடாது. வீராவின் தன்மானத்தை மீட்டெடுத்து செல்லும் இடத்திற்கு பாருங்க தோசை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.